வெல்கம் டு our சேனல் சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். எயிட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் History 1 Advent of the Europeans அப்படின்ற ஒரு லெசனோட 1 marks and 2 marks தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 5 marks போடுறேன். Choose the best answer. First question, who led the foundation of Portuguese power in India? இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் பவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ the answer is Alfonso de Albuquerque. வாஸ்கோ டி காமா தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தப்பு. வாஸ்கோ டி காமா இந்தியாவுக்கு வந்தாங்க. பட் போர்ச்சுகீஸ் பவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அல்போன்சோ டி ஆல்புகர்கி தான். Second one, which of the following European nations was the foremost attempt to discover a sea route to India? கீழே நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. இல்லையா எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு சீ ரூட்டை டிஸ்கவர் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். தேர்ட் ஒன், இன் 1453 கான்ஸ்டான்டினோப்பிள் வாஸ் கேப்சர்ட் பை த டேஷ். கான்ஸ்டான்டினோப்பிள்ன்றது பிளேஸ். இந்த பிளேஸை யார் கேப்சர் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் டர்க்ஸ். டர்க்ஸ்ன்றது டர்க்கியை சேர்ந்தவங்க டர்க்ஸ்னு சொல்லுவாங்க. Fourth one, Sir William Hawkins belonged to dash. Sir William Hawkins எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு கேட்குறாங்க. The answer is England. Fifth one, the first fort constructed by the British in India was dash. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கேட்குறாங்க. The answer is Fort St. George. Sixth one, who among the following Europeans were the last to come to India as traders? கீழே இருக்க நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரி கடைசியா இந்தியாவுக்கு ட்ரேடர்ஸா வந்தாங்கன்னு கேட்குறாங்க. The answer is French. Seventh one, Tranquebar on the Tamil Nadu coast was a trade center of the dash. தமிழ்நாடு கோஸ்ட்ல இருக்க டிரான்கிபார், அதாவது நம்ம தமிழ்ல இப்ப எப்படி சொல்லுவோம்னா தரங்கம்பாடின்னு சொல்லுவோம். இந்த இடம் ஒரு ட்ரேட் சென்டரா இருந்துச்சு. அது எந்த கண்ட்ரியோட ட்ரேட் சென்டரா வச்சிருந்தாங்கன்னு கேக்குறாங்க. The answer is Danish. Next நம்ம Phillips பார்ப்போம். First one, National Archives of India NAI is located in dash. Archives-னா என்னன்னா பழங்காலத்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற இடம் பேர் ஆர்ச்சீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட ஆர்ச்சீவ்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் நியூ டெல்லி. செகண்ட் ஒன், Bartholomew Dias, a Portuguese sailor, was patronized by dash. Bartholomew Diasன்றது அவங்க ஒரு போர்ச்சுகீஸ் sailor. இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, ரிசோர்ஸஸ்லாம் கொடுத்து எந்த கிங் ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் கிங் ஜான் II. Third one, the printing press in India was set up by dash at Goa in 1556. Printing pressனா என்னது, ஒரு printing machine மாதிரி. இந்தியால ஃபர்ஸ்ட் யார் செட்டப் பண்ணான்னு கேக்குறாங்க. The answer is the Portuguese. Fourth one, the Mughal emperor dash permitted the English to trade in India. எந்த முகல் எம்பரர் இங்கிலீஷை இந்தியால ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. The answer is Jahangir. Fifth one, French East India Company யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. The answer is Colbert. Sixth one, dash the King of Denmark issued a charter to create Danish East India Company. எந்த கிங், டென்மார்க்கை சேர்ந்த கிங் டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் கிறிஸ்டியன் IV. நம்ம மேட்ச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டச் 1664, பிரிட்டிஷ் 1602, டானிஷ் 1600s, ஃப்ரெஞ்ச் 1616. ஸோ இது என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்பப்போ அவங்களோட இந்தியாவில் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர்ஸ்லேயே நம்ம பார்த்துடலாம்.
டச் வந்து அவங்களோட கம்பெனி வந்து 1602ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் 1600ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. டேனிஷ் 1616ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃப்ரெஞ்ச் வந்து 1664ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் இயர் வைஸ் வந்து நீங்கள் ஆர்டர் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் சோர்சஸ். ஆட்டோபயோகிராஃபினா என்ன? நம்மளை பற்றி நாமளே எழுதுறது. ஸோ இதை நம்ம எழுதுறதுனால இது ஒரு ரிட்டர்ன் சோர்ஸ் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், காயின்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெட்டீரியல் சோர்சஸ். காயின்ஸ்லாம் வந்து ஒரு திங் தானே, அது ஒரு மெட்டீரியல் மாதிரி தானே. ஸோ அதனால அது ஒரு மெட்டீரியல் சோர்சஸ். த ஆன்சர் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன், ஆனந்தரங்கம் வாஸ் அ டிரான்ஸ்லேட்டர் சர்வ்ட் அண்டர் பிரிட்டிஷ். இது ஃபால்ஸ். ஏன்னா வந்து ஆனந்தரங்கம் அப்படின்றவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு சர்வ் பண்ணல, அவங்க வந்து பிரெஞ்சுக்கு தான் சர்வ் பண்ணாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். The place where historical documents are preserved is called archives. நாங்கள் ஃபிலிப்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஆர்ச்சீவ்ஸ்னால் வந்து பழங்காலத்து டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ணி வைக்கிற இடம்னு. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் திங்க் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, கவர்னர் நினோடி குன்ஹா மூவ் போர்ச்சுகீஸ் கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நினோடி குன்ஹா அப்படிங்கிறவங்க தான் வந்து போர்ச்சுகீஸ் கேபிட்டலை வந்து கொச்சின் டு கோவா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், போர்ச்சுகீஸ் were the last to leave from India அப்படின்னு கேட்குறாங்க. The answer is true. The second one is true. Third one பார்ப்போம். The Dutch founded their first factory at Surat. டச் தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து சூரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஃபால்ஸ். டச் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியை வந்து மசூலிப்பட்டினம்ல தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ the third statement is false. Fourth one, Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. ஆமாம், Sir Thomas Roe வந்து ஏன் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் போனாங்கன்னா King James I of England தான் அவங்கள போக சொன்னாங்க. ஸோ ஃபோர்த் ஒன்னும் ட்ரூ. நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா? A 1 and 2 are correct. B 2 and 4 are correct. C 3 is correct. D 1, 2 and 4 are correct னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி தேர்ட் ஒன் மட்டும்தான் ஃபால்ஸ். ஸோ 2 and 4 are correct. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். ஸோ ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க்கை சேர்ந்தவங்களா? இல்லை, அவங்க வந்து பிரிட்டிஷை சேர்ந்தவங்க. பெட்ரோ கேபிள் அவங்க வந்து போர்ச்சுகீலை சேர்ந்தவங்க தான். கேப்டன் ஹாக்கின்ஸும் பிரிட்டிஷை சேர்ந்தவங்க தான். கால்பர்ட் பிரான்ஸை சேர்ந்தவங்க. ஸோ இதில் ராங் பேர் என்னது? ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க்கை சேர்ந்தவங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் அ ஷார்ட் நோட் ஆன் ஆர்ச்சீவ்ஸ். ஆர்ச்சீவ்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இல்லை, ஆர்ச்சீவ்ஸ், திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட். ஸோ இந்த பிளேஸ்லனா நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பழங்காலத்து டாக்குமெண்ட்லாம் இங்கே தான் வந்து சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. த நேஷ்னல் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா NAI இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. நேஷ்னல் ஆர்ச்சீவ்ஸ்லாம் என்ன? இந்தியாவோட ஆர்ச்சீவ்ஸ் வந்து நேஷ்னல் ஆர்ச்சீவ்ஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நியூ டெல்லியில் லொக்கேட்டாக இருக்குது. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இருக்கிற எல்லா ஆர்ச்சீவ்ஸோடையும் இதுதான் வந்து ஹெட்டு. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்ச்சீவ்ஸ்க்கும் இதான் ஹெட்டு. ஸோ அதனால் இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ செகண்ட் ஒன் பார்த்துக்கோமா? Write about the importance of coins. Coins are a good source to know about the administrative history. Administrative historyனா வந்து அந்த கண்ட்ரியோட மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து காயின்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். It tells us the information about the economic condition of the country. அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் கண்டிஷனை பற்றியும் நாம் வந்து காயின்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்துருவோமா? Why Prince Henry is called Henry the Navigator. பிரின்ஸ் ஹென்ரியை வந்து ஏன் ஹென்ரி த நேவிகேட்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு கேட்குறாங்க. Prince Henry of Portugal, who is commonly known as the Navigator, encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown regions of the world. போர்ச்சுகலை சேர்ந்த பிரின்ஸ் ஹென்ரி அவங்கள வந்து ஏன் நேவிகேட்டர்னு கூப்பிட்றாங்கன்னா அவங்க கண்ட்ரியில் இருக்க பீப்புள் எல்லாரையும் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் இருக்க சொன்னாங்க. அந்த லைஃப் என்னன்னா இந்த உலகத்தோட அன்னோன் ரீஜன்ஸ் யாருக்குமே தெரியாத இடத்துக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குற லைஃப்பை வந்து இருக்க சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க நேவிகேட்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஃபோர்த் ஒன்,
name the important factories established by the Dutch in India ன்னு கேக்குறாங்க. அதாவது இந்தியால வந்து டச் எஸ்டாப்ளிஷ் பண்ண important factories பத்தி கேக்குறாங்க. The important factories established by the Dutch in India were Pulicat, Surat, Chinsura, Kasimbasa, Patna, Nagapatnam, Balasore and Cochin. Last one பாப்போமா? Mention the trading centers of the English in India. English establish பண்ண trading centers பத்தி கேக்குறாங்க. The English had established the trading centers at Surat, Agra, Ahmedabad and Bhuj. So இதோட நம்ம வந்து first lesson historyயோட first lessonோட 1 marks and 2 marks படிச்சிட்டோம். So நம்ம next videoல வந்து 5 marks பாப்போமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இதுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்க friends and family members யாராச்சும் 8th படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா டவுட்ஸ், சஜஷன்ஸ் இல்ல ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். until then bye bye.